Hi guys, I'm sorry for that I'm not able to record a video. Today I'm gonna. Today is the day that the TV cabins, guys. 2 minutes wait करेंगे. 2 minutes wait कर. ஷாப்பிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஷாப்பிங் போறதுன்னா அவரோட அப்சல் ஆக்டிவிட்டியா ஃபோக்கஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, காவேரி பேர்ல எழுதிருக்கான்னு பார்க்கலாமா? காவேரி என்ன எழுதிருக்கீங்க எல்லாருக்கும் காட்டுங்க. சூப்பர், காவேரியும் ஷாப்பிங் தான் எழுதிருக்காங்க. Feeling this all the don't mind the background guys. The girls gonna keep up this TKS. That I didn't even touch it. Oh, shit, don't make the background audio.
பாண்டிங்கோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ இருந்தது. எங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். I guess I'm stuck on this level for a while. That was fun, guys. I'm sure you TV is the new chief minister, guys. I'm so excited. I'm so excited, guys. I have to focus on the second book. Sorry guys, I was talking to you and I got... I'm not gonna cut quite a while. Sorry guys, that's my... This is so easy. I beat it.
என்ன விஷயம்? எல்லாம் ஒரு காரணம் தான். எதுக்குமே உதவாத அப்பா இந்த அப்பாவை நான் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவருக்கு நான் யாரும் காட்டுறேன். அப்படி என்ன பண்ண போறீங்க? நான் பார்த்தது அவங்க ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாங்க. இதுல என்ன நீங்க இப்படி பண்ணிருக்க முடியுமா? போன போது மன்னிச்சு விட்டுருங்க அங்கிள். என்ன நீ பேசுனா அப்படிலாம் விட முடியாது. நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அங்கிள், இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு எதுவும் பெருசா யோசிக்காதீங்க. கிளியர் விடுங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன். ஐயே, உனக்குள்ள தாங்க முடிய மாட்டேங்க. ஏதாவது பிரச்சனை நடந்தா போதும், உடனே எல்லாத்தையும் சமாதானம் கொடுக்குற பொறுப்பை உங்ககிட்ட தான் கொடுத்த மாதிரி வந்து இறங்கிருக்கீங்க. உங்க பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டாங்களா? இதுக்காக திருவண்ணாமலை ஏற்பு வந்தியா? உன் வேலையை மட்டும் நீ பாரு, என் பிசினஸை நான் பார்த்துக்கிறேன். I didn't even touch that, guys. Don't like that, my dumb bit. உன் பேசுறதுல எனக்கு பசி ஜாஸ்தி ஆயிடுச்சுல, எனக்கு சீக்கிரம் வரேன். வந்துட்டேடா. எங்க கிடைச்சு? முதல்ல I touched that one. மணி, இன்னும் சாப்பாடு போடவா? இல்ல அது என் பொண்ணு மீனா. அப்புறம் சம்மந்தியம்மா, இவங்க 3 பேரும் சென்னைக்கு வராங்கண்ணே. உங்க பொண்ணு ஏன் ஹோட்டல்ல தங்கணும்? அவங்க மடிஞ்ச தந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். நாளைக்கு என்ன? தங்கச்சி மீனா, அவரோட மாமியாரு, அவங்க புருஷனோட தம்பி பொண்டாட்டின்னு அவங்க 3 பேரும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. சரிங்க மாமா. அவங்க நல்லபடியா மனசு பணமும் பார்த்துக்கணும். சரிங்க மாமா. It's not so hard, guys. No! Asleep. என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டப்பா. இதெல்லாம் போற டாக்ஸி சொல்லிட்டப்பா. வந்துச்சு. காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, டைம் ஆயிடுச்சு. டாக்ஸி வெளியே நின்னுச்சு. நான் வந்து முடிச்சிருக்கேன். நீங்களும் நம்பர் இருக்கவங்கள இருக்குப்பா. நைட்டு கிளம்பும் போதே மெசேஜ் பண்ணுறேன். வண்டி வர்றதுக்கு முன்னாடி போயிருக்கியா? போயிருப்பா. இன்னும் டைம் இருக்கு. மீனாவோட மாமியார்லாம் வராங்கடா. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. நான் பார்த்துக்கிறேன். வரப்பா. வரேன். No! எக்ஸ்ட்ரா சமைக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? வந்தவங்க ஊருக்கு கிளம்பி போற வரைக்கும் அவங்க போடாம கவனிச்சுக்கணும். நான் கவனிச்சுக்கிறேன். சரி, நான் வாக்கிங் போயிட்டு போறேன். எல்லாரும் வரத்துக்குள்ள வந்துடுறீங்கல்ல? சரி, ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன். அம்மா, எங்க உன் மருமகளை காணோம்? இதோ நிக்கிறாளே. சின்ன மருமகளை கேட்டேன். சீக்கிரமா எழுந்திரிச்சு ஜாக்கிங் போயிட்டாலோ? இல்ல மாமா. அதே இன்னும் போகல. ஏவா, ஜாக்கிங் போறத வழக்கமா வச்சிருந்தா நம்ம போவோம். சும்மா வீம்புக்கு போனா இப்படிதான். ஒரு நாள் போவா, இன்னொரு நாள் போக மாட்டோம். இதெல்லாம் சொன்னா பிடிக்காது. நாம கேட்டா ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நான் கிளம்புறேன். பால் எல்லாம் வழக்கமா வாங்குறதை விட அதிகமா வாங்கிட்டேன்ல? வாங்கிட்டேன். கேஸ் இருக்கா பாத்துட்டியா? ஒரு சிலிண்டர் காலி இருக்கு. இன்னொரு சிலிண்டர் ஃபுல்லா இருக்கு. உனக்கு 100 வயசு.
இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன அதிசயமா இருக்கு? சுடிதார் போட்டிருக்க, இதை போட்டுக்கிட்டா ஓட போற? பரவாயில்ல, இந்த அளவுக்கு அசதி யோசிக்க தொடங்கியிருக்கே. நாளைக்கு ஜாகிங் போகலாம். ஜாகிங் போகலையா? மாமா சொன்னதே கரெக்ட் தான். இவ வீட்டுக்கு ஓட போறதானே? Oh, I see. Guys, my system accidentally glitched. எதுவும் பண்ண போறியா? அதான். சரி, நான் என்ன பண்ணட்டும்? நீயே ஜாகிங் போடு. கெஸ்ட் எல்லாம் வராங்க. நானும் போயிட்டா நீங்க எப்படி தனியா மேனேஜ் பண்ணுவீங்க? அதான் ஒரு ரெடிமேட் போட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். 3 பேர் தானே எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ வேலை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பார்க்குறேன். நீ போ மதி. எடுத்துக்கோங்க. சரி பண்ணு. சரி, நான் உனக்கு காஃபி போட்டு தருவா. இன்னும் காஃபி குடிக்க மாட்டேல்ல? சரி, வேற ஏதாவது வேணுமா? என்ன கவனிக்கிறது இருக்கட்டுங்க. 2 பேருமா சேர்ந்து வரவங்களை கவனிக்கலாம். Mission is hobby, guys. The video ends when I I did joking. The video ends when I finish the hobby. Don't understand that, but I jumped, guys. வேண்டாம், வீட்டுக்கே போயிடலாம். கார்ல ஏறினோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இவங்க தான் என்னோட அத்தை. வணக்கம் வணக்கம் தம்பி. இவர் ராஜி, இவரோட கோ சிஸ்டர். இவர் என் பாகிராஜன் தான். ஹாய்டா. மலரணி எப்படி இருக்கா அத்தா? பாப்பா மலரணி இவரோட வைஃப். ஓ, புரிஞ்சுது. என்பா, நீ என்ன பண்ற? நான் பேங்க்ல வேலை பார்க்கறேன். பேங்க்லயா? கவர்மெண்டா? மீனா, உனக்கு எப்படி வேலை போகுது? நல்லா போதா? செந்தில் போயிருக்காப்ல. சூப்பரா இருக்காங்க. அவரையும் கூட்டிட்டு வந்துடலாம்ல? அவருக்கு லீவு கிடைக்கல அத்தா. அவதான் என்ன பார்க்கவே இல்லை. அவங்களை பார்க்கணும்னா நீங்க கொஞ்சம் கூட்டிக்கிட்டா வரணும். ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகும்போது இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இவங்கதான் என் புருஷன், இவங்கதான் என் புருஷன் காட்டவா முடியும்? ஏன் நீ வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா உங்களுக்கு தரட்ட? அது என்னமோ கரெக்ட் தான்ப்பா. உங்க மாமா தான் கூப்பிடுறாரு. ஹலோ, வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? காஃபி டீ ஏதாவது குடிச்சீங்களா? அரிசி எழுதினாலா இல்லையா? சரி 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 கேளுங்க. வந்து சேர்த்துட்டோங்க. நீங்க வண்டியில இருந்து இறங்கணும்.
வந்தோம். மீனாவோட மாமா பையன் அந்த தம்பி தான் எங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கு. இப்பதான் அந்த கார்ல ஏறி உட்கார்ந்தோம். அது கூட நீங்க கூப்பிட்டீங்க. வீட்டுக்கு போயிருக்கீங்களா? ஆமாங்க. அப்புறம் போகுது. சென்னையில வெயில் எப்படி இருக்கு? வெயில் இன்னும் தெரியல, இப்பதானே வந்திருக்கோம். சென்னையில பயங்கரமான வெயில் பேப்பர்ல ஓட்டுனாங்க. அதான் கேட்டேன். நம்ம ஊர்ல மட்டும் என்ன பனியா பெய்யுது? எல்லா ஊர்லயும் வெயில் தாங்க. என்னங்க காலையில என்ன சாப்பிட போறீங்க? I'm eating right now. சரி சரி சரிங்க, பத்திரமா இருந்துக்கோங்க. ஏன் போன் பண்ணலன்னு கேக்குறேன். ஏன்பா இங்க இருந்து வீடு எவ்வளவு தூரம்? ஒரு 1/2 மணி நேரத்துல போயிடலாம். சரி சரி சரி. அமைதியாவே வரேன். ஏதாவது புதிய இடம் பார்த்தா கொஞ்ச நேரம் எடுத்துதான் இருப்பா. அப்புறம் வாய் நோக்காம பேசிட்டே இருப்பா. அது உனக்கு தெரியாதா? ஏன்பா LIC கட்டடம் பீச்சு போற வழியிலே தெரியுமா? இல்லம்மா, தெரியாது. அதுக்கு நம்ம இன்னொரு நாள் கூட போயிட்டு. சரிப்பா சரிப்பா. அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அது தெரியுதுங்க. போகும் போகும். எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன். வாக்கப்பட்டு போற இடத்துல நான் தானே செய்யணும். இப்படி சொல்லி சொல்லியே எல்லா வேலையில இருந்து எஸ்கேப் ஆயிடு. அண்ணா, எத்தனை தக்காளி? Where's my body over here? பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் யார் கழுவுறது? அதெல்லாம் நீதான். நானா? ஏய், வேற எந்த வேலையுமே நீ செய்யல. இதையாவது செய்ய. சரி சரி பண்ணேன். போலாம்ல. Oh, double speed. நம்ம போற வழியில சாப்பிட்டுருவா. மத்தவங்களுக்கு வெளியில வாங்கி கொடுத்துருவோம். சரி. I hate this life. வாங்க, அப்படியே சாப்பிடுறோம். இதா, கடையில இருந்து ஏற்கனவே டிஃபன் வாங்கிட்டீங்களா? அதோட கடையில எல்லாம் ஒண்ணு வாங்கல, வீட்லயே சமைச்சிருக்கோம். என்னடா சொல்ற? அண்ணன் ஆமாங்க, நாங்களே கஷ்டப்பட்டு எல்லாமே சமைச்சோம். கஷ்டப்பட்டா பரவாயில்லையே. உட்காருங்க. உட்காரு.
சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. No, I didn't drop it down this time. இது நல்லா இருக்கா? சும்மா சொல்லுங்க. வீடு எடுக்க போறேன், நீங்க வீணாக்குவீங்களா? சட்னி உண்மையிலே சூப்பர். காரசாரமா நல்லா இருக்கு. Doing அம்மா போய் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. என்ன இது? என்ன ஸ்பீட் இருந்துச்சு? அது எனக்கு சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தோம். நான் என்னோட ட்ரைனிங் தான். இல்லடா. நீ அவரோட ட்ரைனிங். நான் என்ன இது? நம்ம கடையில் 50 வருஷம் இல்லை. அட வேலையை கொஞ்சம் கூட கற்றுக்கல. நம்ம பாஞ்சனா தரணும். வெளியே போன கொஞ்ச நாளைக்கு சமையல் கற்றுக்கிட்டே நான் ஒன்று எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்தாக்க கற்றுக்கலாம் போல. அப்பா இன்னொரு இங்கே வச்சுக்கிறீங்களா? ஒரு நேரம் சாப்பிடுங்க. அப்படியே இருக்கும். எல்லாரும் அங்கிருந்து வேலைக்கு போவோம். நாங்கள் எல்லாரும் போனதுக்கு போல வீட்டில் நாங்கள் ஒத்தையில் இருப்போம். இதுல சும்மா இருக்கப்போ அரசி தனியாக இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம அரசியை கடைப்பிடிப்போம். இங்க இருந்த மட்டும் என்ன செய்யற? சும்மா தானே இருக்க. அந்த மாதிரி அங்க வந்து சும்மா இரு. இல்லைன்னா ஏதாச்சும் வேலை செய்யும். அதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். கடைக்கு போனா அதெல்லாம் கிடைக்காது. அப்பா கதை நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ கொண்டு போகமா? நான் லகேஜ் எடுத்துறேன். இல்ல பரவாயில்ல. நான் உள்ள போ. சரி வா. வாமா. வாங்க. உட்காருங்க. வந்து உட்காருங்க. உட்காரு போறீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ வணக்கம். வணக்கம். இருந்துச்சா? சென்னை வந்தோடனே தான் எந்திரிச்சோம். மீனாவோட ஆஜியும் நல்ல தூங்குறாங்க. எனக்கு தான் தூக்கமே வரல. முடிச்சுட்டே தான் இருந்தேன். எனக்குமே அப்படிதான். ஊருக்கு எங்கேயும் போகும்போது தூக்கமே வராது. எப்படின்னா உங்க மாமியார் வராங்கன்னு சொன்னாங்களே, அவங்க வரலையா? வந்திருக்காங்களே, அவங்கதான் என் மாமியார். என்ன அப்படி பார்த்துட்டு மாமியார் மாதிரியே தெரியலையே. ஹஸ்பண்டோட அக்காவா இருப்பீங்களோ நினைச்சேன்.
ஏங்க என்ன பார்த்தா வயசானவங்க மாதிரி தெரியல, சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. வாங்க வாங்க. ஹாய் ஹாய் வாயாடி. எப்படி இருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் இதே பேசானா நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் கொண்டு பண்ண முடியாது. ஓ, முதல்ல நான் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மாமா, அத்தை, இவங்க என்னோட மாமியார். வணக்கம். இது ராஜி, ராஜேஸ்வரி. என் ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்காங்க. அவங்களோட தம்பி வைஃப் எக்ஸாம்காக வந்திருக்காங்க. அப்படியா? அத்தை, இவரு ராகவன் மாமா, எங்க அம்மாவோட அண்ணன். இவங்க லட்சுமி அத்தை. பாக்யராஜ் அத்தான்னு நீங்க ஏற்கனவே பாத்தீங்க. ஆமா, அவர்தான் பெரிய பையன். இவங்க அழகு மலர், பாக்யராஜ் அத்தானோட வைஃப். நல்ல பேருமா, நல்லா இருக்கு, கேட்கவே காசு குளிர்ச்சியா இருக்கு. என் வீட்லயும் கேட்டா ராகவ இல்லைன்ட்டு. எப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க? இவரு சுரேஷ் தான், சின்னதான். அம்பத்தூர் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்காரு. உங்க wife எங்க? ரவி கொல்லப்புறத்துல இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மீனா, நீ சுரேஷ் கல்யாணத்துக்கு வரவே இல்லை. அதான் அம்மா வந்தாரு. உன் அம்மா வந்தா நீ வர மாட்டியா? அதுதான் மாமா நினைச்சேன், ஆனா முடியல. வணக்கம். வணக்கம். இவங்கதான் அழகுமதி, சுரேஷோட வைஃப். ஆஹா, அழகு மதி, இந்த பேர் கூட நல்லதா இருக்குல்ல. பேர் கேட்ட மாதிரி 2 மருமகளும் அழகா இருக்கீங்க. இதான் மீனா, நான் சொன்னேன்ல. ஹாய். ஹாய். இவங்க என்னோட அத்தை, இவங்க ராஜி என்னோட கோ சிஸ்டர். ஹாய். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அவளை மட்டும் கல்யாணத்துக்கு வரையான்னு கேக்குறீங்கல்ல. மீனாவோட புது வீட்டாளுங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தானே? நான் உங்களுக்கு என்ன மரம் வேணும்? உங்களுக்கு நான் தங்கச்சி மரம் வேணும். அப்போ எங்கேயும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கணுமா இல்லையா? அப்படி கேளுங்க, இப்ப பதில் சொல்லு. அதையே எல்லாரும் போட போடன்னு போடுறீங்க. கல்யாணம் அவசரமா நடந்துச்சு. ரிசப்ஷன் ஒரு பொண்ணோட, கல்யாணம் இதோ இவரோட. இதுல எங்க இருந்து நான் உங்களை கூப்பிடுறது? அப்படிலாம் நடக்கும் தெரியுமா? அதனாலதான் இந்த கூப்பிடையோ? இல்ல அத்தை, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க. நம்ம வீட்டுல தான் எல்லாருக்கும் போன் இருக்கு. நீங்க கூப்பிட்டீங்களா? குடும்பத்தோட சந்தோஷமா வந்திருப்போம்ல. எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம். சந்தோஷமா வாங்க. கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட வருவோம். ராஜினா, இதான் தங்க போற முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வீட்டே ரசம் பண்ணிருப்பேன். நான் ஒரு நல்ல புக்குங்க. திடீர்னு முடிவு பண்ணதுனால எதுவும் செய்ய முடியல. கடையில தான் வாங்கிக்கணும். எதுக்கு இதெல்லாம்? என்னங்க, ஒரு வீட்டுக்கு முதல் தடவையா வரோம். வெறுமையை வீசிட்டு வர முடியுமா? பாப்பா எங்க? ஸ்ருதியோட இருக்கா? ஸ்ருதி, மா, ஸ்ருதி, இங்க வரமா? ராகுல் குட்டி.
வா செல்லம். ஸ்கூலுக்குலாம் போறியா? ஆமா போறேன். ராகவி நீங்க போங்கம்மா. Don't mind that, guys. No. வரியா? என்ன அம்மா ஊருக்கு போறோம். ஸ்கூலுக்கு போகணுமா? ஊருக்கு ஊருக்கு எப்போ? 6th 7th இனி டேட் என்ன? 7th இனி டேட் என்ன? இன்னைக்கு 4th. இன்னும் கேட்கல பாப்பா ஏன் வரணும்? Sorry that I am saying that DNG lost. Never going to beat this song. I wish I had a double jump. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? ராகவி என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? Finally, we are back in here. குழந்தையா இருக்கும்போது பார்த்தது எப்படி ஞாபகம் இருக்கும்? அதுவும் கரெக்ட் தான். இங்க பாரு. No! நான் மீனா சித்தி வந்துட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட் பிடிக்குமா உனக்கு? No! I fell down again and died. Sorry for this. Okay. இன்னொரு பையன் எங்க? அவன் பெங்களூர்ல இருக்கான். இன்னொரு பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு 2 பசங்க. அவன் பக்கத்துல தான் இருக்கான். பரவாயில்லையே. அப்படியே நம்ம வீடு மாதிரி தான் உங்க வீடும். எனக்கும் 3 பசங்க 2 பொண்ணுங்க. கடைக்குட்டி அரசுக்கு மட்டும்தான் இன்னும் கல்யாணம் ஆகல. அவளை நம்பிதான் வீடு விட்டு வந்திருக்கேன். என்ன பண்ண போறாளோ தெரியல. பரவாயில்ல, உங்க பொண்ணை நம்பி வீட்லயே விட்டு வந்திருக்கீங்க. ஆனா இவங்களை நம்பி ஒரு காபி கூட போட சொல்ல முடியாது. அம்மா, இப்பதாங்க வந்திருக்காங்க. அந்த கதையெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம். நான் எப்படி காஃபி எடுத்துட்டு வரேன். இரு. நாங்க குளிச்சுட்டு வந்து அப்புறமா காஃபி சாப்பிடுவோம். பாரு, 3 பேருக்கு அவங்க ரூம் காட்டு. சரிம்மா. மனம் நான் எடுக்கவா? ஐயோ பரவாயில்ல, ரெண்டு விடுங்க. நானே எடுத்துட்டு பரவாயில்ல. குடும்பம் நான் வேணா கூப்பிடுறேன். ஏகிட்டு கொடுங்க. Pretty skilled at this guy. கெஸ்ட் 3 பேரும் சாப்பிட இல்லையா? வருவாங்கடா. I'm pretty good at all these. I will lose time to time. We made it this far. Oh no!
lost. I lost also. வெளியில போறவங்க முதல்ல சாப்பிட்டோம் அப்புறமா சாப்பிட்டேன். அப்பதான் நாங்களும் அப்புறமாவே சாப்பிடுவோம். நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? போகணும். அப்ப சாப்பிடு. ஏய், நீங்க சாப்பிடு. சரிங்க. நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாமே. இப்பதானே காஃபி குடிச்சேன். கொஞ்சம் லேட்டாவே சாப்பிடுறேன். ஏன் அத்தை? நீங்க மாத்திரை சாப்பிடணும் தானே? ஐயோ, அதை மறந்துட்டேன் பாரு. உங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கா? ஆமா, கொஞ்சமா இருக்கு. இப்பதான் வந்துச்சு. ஓஹோ, வயசானாலே ப்ரெஷரு சுகரு எல்லாம் வந்துருது. இல்ல, இந்த காலத்துல வியாதிக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் என்னென்னமோ வருது. ஏன் அத்தை? நீங்க லேட்டா தான் சாப்பிடுவீங்களோ? இல்ல இல்ல, 9 மணிக்கு முன்னாடி சாப்பிடலன்னா எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். Whoa, this is more to since I started in school. I didn't yet. We finally made it through the original the thing. Let's go. என்னம்மா, வந்துட்டே இருக்கு. ஹோட்டல் மாதிரி இவ்வளவு சமைச்சிருக்காங்க. வீடு தானே, கொஞ்சமா பண்ணா என்ன? சாப்பிடுங்க. ஏன் அத்தை? காலையிலேயே எப்படி இப்படியே சாப்பிட முடியும்? சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆபீஸ் போக முடியாது. இங்கே எங்கேயாச்சும் ஓரமா பட்டு தூங்க வேண்டியதுதான். யார் வேண்டாம்னு சொன்னா? தூங்குறதா? வந்ததே வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான். இதுல எங்க இருந்து தூங்குறது? ஏம்மா, வேற ஏதாவது இருக்கா? இல்ல இப்படிதானா? இன்னும் இருக்கணும். வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு இவங்களையும் சமைச்சிடலாக்கும். நாங்க என்ன வெளியே இருக்கிறா? ஆமா, இதெல்லாம் யார் சமைச்சது? நீங்களா? நானும் ஒரு காலத்துல இதை விட அதிகமா சமைச்சவன் தான். இப்பெல்லாம் என்னால முடிய மாட்டேங்குது. எல்லாம் மலர் தான் சமைச்சா. நான் மட்டும் சமைக்கல. அதிகமா ஹெல்ப் பண்ணா. நான் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி கொடுத்தேன். சின்ன சின்ன வேலைகளை தான் செஞ்சேன். மெயின் குக்கிங் எல்லாமே இவங்கதான். No, பரவாயில்லம்மா, எப்படிமா இப்படியே சமைச்ச? I don't want to be pooped out. நாங்க என்ன பெரியாளுங்களா? எங்களுக்காக எதுக்கு இப்படி சமைக்கணுமா? அத்தை, எல்லா நாளும் இவங்க இவ்வளவு சமைப்பாங்க. அம்மா, இப்படியே சமைக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏம்மா, நேரத்தை பார்த்தா நல்லா சாப்பிட முடியுமா? அதாவது வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, வர்றவங்களும் சரி, வயிறார மனசார சாப்பிடணும். இதுதான் எங்க வீட்டோட பழக்கமே. அது சரி, சாப்பிடுறவங்களை பத்தி யோசிக்கலையே, சமைக்கிறவங்களை பத்தி யோசிக்க வேண்டாமா? இப்படியே சமைக்கணும்னா இந்த புள்ள பொழுதன்னைக்கு சமையல் கட்டியே தான் இருக்கணும் போல. அதுவும் இந்த வெயில்ல. சாப்பிடுங்க. நீங்க நாளைக்கு குன்னக்குடிக்கு போய் எங்களை பத்தி பெருமையா சொல்லணும்ல. நாங்க எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம், அவங்க எங்களுக்கு வகை வகையா ஆக்கி போட்டாங்க. அதெல்லாம் சரிங்க, அதுக்காக இவ்வளவு செய்யணுமா? நானா என்ன வச்சுக்கோங்களேன், இட்லியா வச்சு சட்னியை வச்சு சாம்பார் செஞ்சு வச்சிருவோம், அவ்வளவுதான். என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா. I mistakenly clicked the guys. But I மல்லிகைப்பூ மாதிரி இருக்குமா? don't want to be this. நான் வீடியோ எடுத்துட்டேன். அது வரைக்கும் பேசுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நம்பர் இருந்துச்சு. நீ பொங்கல் நான் நாச்சு. அக்கா, கறி ரொம்ப நல்லா இருக்கா? ஆமாம்மா, நல்ல மொறுமொறுன்னு பண்ணியிருக்கேன். Sorry guys, just annoyed. No, God no, focus guys.
I will soon release a music video. Sorry. Don't. Iron, 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 giant, iron, 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 giant. Iron giant, iron giant, iron giant is the big iron giant, iron giant. Oh. Sorry guys, I don't want to be in this poop play any longer. Oh, that's a whole lot. I should have done it. No! Little bit. If I'm looking for the life, and no robots right now. No, I didn't jump. Sorry guys. You can stay here for it. No! I missed the last jump. The VK Rams, but DMK was pretty good in the pool, not like an TV games, but DMK, I'm starting to worry that I will stay here forever. I spent 40 minutes of recording. It is good to be. Oh, fine, guys. I thought. No, don't do that. Oh, Dr. Dust. Take that dust. Oh, take this to pronunciation. Guys, I want to pick another game that I want you to do. Dave. DMK fuses against TMK. TVK, sorry. Guys, if there any TVK fans just like me, please subscribe and like the video so that I can reach 100 subscribers. Kindly. Sorry guys, I failed to connect. Don't listen to my mama. She's yapping like always. My boo.
Would we drink some water? ஆனா அவ இப்பவே நான் நீ போன் வைக்கணும்னு தான் சொன்னாக்கா அப்படி சொல்லி நான் பார்த்தது இல்லை அவன் அம்மாவும் எனக்கு பேசும்போது கொஞ்ச நேரம் நமக்கு நான் வரும்போது இருக்கானோட அது பெரிய காரியம் யோசிச்சேன் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அந்த காரியம் இந்த காரியம் எடுப்போம் அப்படின்னு நினைச்சேன் பயம் வித்தின் தனியா கூட்டி போனா கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் எனக்கு அங்க ஒரு பயம் அது வந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நீட்டு வரல வா அப்படின்னு வரனா வாழ நீ வாங்கியா கூப்பிட்டேன் நான் அப்ப It's good, but it's good. I don't want to be in the I heard this name before. So, let's feed on this. This is the first I've never seen that thing I wanted to see. I need to find it. No! I'm very bad at database. Jump! I'm damn brother, not a good for that second. I read it in my laptop. You just have to click this button and run from this wall of a river. You can't even catch me. I am so well. Oh, I still die. I'm missing the thing. சொல்லாமே போனா எங்க போனா இவரோட போனா நான் கேட்டேன் இல்ல நான் எனக்கு தெரியாது அக்கா அவங்க போறேன்னாங்க பாப்பா அவங்க கூட போறேன் கேக்லாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன் ஆ
in. Oh. அதான் விக்கி வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டேன் இந்த காலை Why isn't my... அவங்கதான் வர கூப்பிட்டுருக்காங்க இருங்க நான் நட்டாம 5 ரோசஸையும் பார்க்கணும் 5 ரோசஸையும் நீங்க 3 பேர் என்ன அத்தையா நாளைக்கு வருவாங்கன்னு பார்த்தா மாட்டத்தையே வாங்கிட்டு போயிட்டாங்க பிரியாணி சாப்பிடுச்சேன் அங்கேயும் பிரியாணி தான் நான் சாப்பிடுறேன் யார் பார்த்தாச்சு ஆற்றுல பிரியாணி வாங்க கடையை அவன் சாப்பிட்டானா அதுல சாப்பிட்டானா எப்படி இதெல்லாம் அவன் சாப்பிட்டுருக்காங்க கைரசம் கொடுத்துருக்கா Hi guys. யாருக்கு இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அவன் என்ன வாங்க நான் கேட்டேன் சாப்பிடு கொஞ்சம் நான் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடுவேன் I have to do this one more. சரி பாருங்க அற்புதமா இருக்குமா வாயில வச்சா அப்படியே வயிற்றுக்கு போதுமா அண்ணே எல்லாமே சூப்பரா இருக்கு சும்மா சொல்லக்கூடாதுமா கைப்பக்குவம்னு சொல்றாங்கல்ல அது ஒரு இது நிறைய இருக்குமா பிரமாதமா சமைச்சிருக்கேன் நல்லா இருக்குமா இப்படி ஒரு சாப்பாடு அதுவும் கொஞ்சமா சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு What happened to the light? No, that's வாப்பா வந்து உட்காரு இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். உங்க பொண்ணுக்கு வரேன் பாக்குறீங்களா இல்ல படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்கணும் உங்க பொண்ணுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் சொல்லிட்டான் அதெல்லாம் இருக்கு என் பொண்ணு குழந்தைக்கு ஒரு புள்ள இருக்கா சரவணனுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது ஓ பேர பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களா ஆமாங்க அது சொன்னா எல்லாரும் மூக்கு மேல விரல வைப்பாங்க
அது என்னவோ தெரியலங்க, எனக்கு மட்டும் வயசே ஆக மாட்டேங்குது. உங்க மருமகளே என்ன சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டான். அவன் அப்படிதான் சும்மா எதையாவது சொல்லிட்டு இருப்பான். பக்கத்துல உட்காந்து அப்படியா சொல்றீங்க? தம்பி, என்ன பாருப்பா, ரொம்ப வயசு தெரியுதா என்ன? I have to finish this fast because it's already actually. அப்ப வந்தாச்சு சொன்னது யார? No! No! நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நான் உனக்கு சித்தி மலை வேணும்ப்பா. அப்படிதானேக்கா? ஆமா, சித்தி மலை தான். ஊர்ல என்ன பண்றீங்க? நீங்க சுற்றுக்கு வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் எங்க இருக்குன்னு கேட்டே வச்சுக்கோங்க, கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வாசல் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அண்ணி, வாங்கலாம். கிளம்பியாச்சா? என்ன நீ இந்த டிஃபன் பாக்ஸ் அதுக்குள்ளேயே வா. கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? ஆமா மாமா, கிளம்பிட்டேன். உனக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கேம்மா? இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இல்லை, கோச்சிங் சென்டருக்கு தான் போறேன். உனக்கு எங்கே வேலை போயிடா? ரொம்ப தூரம் மாமா, எங்கூர்ல. எப்படி போவீங்க 2 பேரும்? நாங்க ஆளுக்கு ஒரு ஆட்டோ எடுத்துப்போம். எப்படி தனியா போவீங்க? நான் கொண்டு வந்து விடுறேன். நானும் ராஜியும் வேற வேற டைரக்ஷன்ல போறோம் தான். நீங்க எப்படி இங்க கொண்டு வந்து விடுவீங்க? நாங்களே போய்க்கிறோம். நீ வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமா. ஏமா, நீ என்ன வேலை பார்க்குற? நான் காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கேன். ஓ, டெம்பரவரி தான், இன்னும் பர்மனண்ட் எல்லாம் ஒன்றும் ஆகலை. மூணு பேருக்கும் ஒரே இடத்துல வேலைன்னா ஒரே வண்டியில போலாம். நீங்க ஆளுக்கு ஒரு டிசைன்ல போறீங்க. நீ கிளம்பிட்டியாடா? ஆமாப்பா. போலீஸ் ட்ரெஸ்ல ஜம்முன்னு இருக்காரு. காலையில 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் வீடே ஜேன்னு இருக்கும். அப்புறம் நானும் இவரும் மலரும் மட்டும்தான். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு முன்னாடி நானும் மலரும் மட்டும்தான் இருப்போம். இவளுக்காவது செய்யறதுக்கு வேலை இருக்கும். எனக்கு அதுவும் இல்லாம வெறுமனே சும்மா உட்காந்துருப்பேன், போர் அடிக்கும். இப்பதான் நான் வந்திருக்கேன்ல, நாம பேசிட்டு இருக்கோம். தெருமுறையிலயும் ஆட்டோ கிடைக்குமா இல்ல புக் பண்ணணுமா தான்? புக் பண்ணலாம்ப்பா. இரு, நான் புக் பண்றேன். ஒரு நிமிஷம் இருப்பாங்க. நீயே மீனாவை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல கொடுத்து. மாமா, இன்னொரு தைரியம் வந்துட்டு இவர் பேங்க்குக்கு திரும்பி போறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது பரவாயில்லப்பா. இல்லத்தா, வேணாம், நானே போய்க்கிறேன். சரி, வேண்டாம். உன் பேர் என்னமா சொன்ன? ராஜேஸ்வரி. ராஜேஷ். நீ ராஜேஸ்வரிய கோச்சிங் நான் சொல்லுங்க. இல்ல, நானே போய்க்கிறேன். தெரியாத பொருளை தனியாலாம் போக வேண்டாமா? நீ பாக்கியராஜ் கூடவே போ.
இல்ல எதுக்கு தேவையான சிரமம். அப்போ நீ சுரேஷ் கூட போ. சுரேஷ் நீ கொண்டு போய் விட்டுருமா. மாமா எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு வர வேணாமே. நானும் ராஜியும் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போயிடுறோம். நான் ஆட்டோ எடுத்துட்டு போய் ராஜியை ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே போயிடுறேன். இல்ல இல்ல அதெல்லாம் சரியா இருக்கா. சுரேஷ் நீ கொண்டு போய் விட்டு. சரிப்பா. இல்ல நீ எப்படிமா போவ? நான் காலேஜ் பஸ்ல போவேன். எதுக்கு நீ பஸ்ல போய்கிட்டு? உன் புருஷன் கூட போக வேண்டியதானமா? இல்லைங்க நான் பஸ்ல போயிடுறேன். இல்லம்மா நீ உன் புருஷன் கூடயே போ. மீனாவி ராஜி நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். அத்தை எதுக்கு அத்தை? அப்புறம் உங்களை ட்ராப் பண்றதுக்கு நாங்க இங்க வரணும். எதுக்கு இத்தனை குழப்பம்? நான் புரியுங்க அவனை சொல்றேன். பாக்கியராஜ் நீ ராஜேஸ்வரியை கொண்டு போய் விட்டுரு. சரிங்க. உனக்கு நேரம் ஆகுதுல்ல ராஜி, நீ கிளம்பு. சொல்லி அது வந்து நீ தம்பி கூடயே கிளம்பு. சரிங்க அத்தை. அப்ப நான் வரேன். சரிப்பா நீ மதிய கூட்டிட்டு வா. என்னடா பாக்குற? கூட்டிட்டு போ. இல்ல இன்னொரு 5 நிமிஷத்துல காலேஜ் பஸ் வந்துடும். அதான் மாமா சொல்றாருல்ல, இன்னைக்கு இவன் கூடயே போ. கூட்டிட்டு போடா. ஏய் சுரேஷ் பாய். சரி அப்ப நானும் கிளம்புறேன். இங்க போற இரு. மலரு நீ ஒரு ஆட்டோ வர சொல்லு. மோனை கூப்பிடு. அவன் தான் மெதுவா கொஞ்சம் பொறுமையா ஓடுவான். சரிங்க மாமா. இன்னும் நானே கொண்டு போய் விடுறேன். இல்ல மாமா நானே போய்க்கிறேன். அதான் தெரிஞ்சவங்களை வர சொல்லிருக்கீங்களே அப்புறம் என்ன? அது சொல்லிருக்கா அதுக்காக உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது. நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாமாவை பாக்குறல்ல, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். கூட்டு விடுறீங்க அதுதான் பிரச்சனையே. கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க அத்தை. அண்ணா மாமா திருமுறையில தான் இருக்காரா? 2 நிமிஷத்துல வந்துருவாரா? சரி அப்ப நாங்க கிளம்புறோம். No. மனோஜ் நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு அட்லீஸ்ட் உனக்காச்சும் புரியுதா இல்லையா? எப்படி சொல்ற? இல்லைன்னா நான் ஜெயிலே தான் இருந்திருப்பேன். நீ ஏதாவது ஒரு விஷயம் அதான் புரியுது. நீங்க வெளியே போலாமா? வெளியே வா. இங்க Don't mind my arms, guys.
It's 3 times more effective at fighting germ buildup, the root cause of most dental problems. Colgate Turbo prevents dental problems before they start. Oh, sorry guys, I had to talk to this. It's almost. Guys, I freaking forgot to. I'm bad at diving, so. தட்டாமல் இடமாட்டான். நீங்க இன்னைக்கு திரும்பி கொடுத்து பாருங்க, பட்டுக்கோட கல்வி ஒரு முக்கு தர பண்ணி அது 4 வரி மட்டும்தான் இருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களை உண்மைத்தன்மையை ஆராயும் பணி முடிந்ததும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்குவங்க மாநிலங்களில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? தோழிமுகத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் என்ற அந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியிலே ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கீதா ஜீவன் அவர்கள் இருக்கின்றார். இதுவரை நம்ம பார்த்த அமைச்சர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் பெரிய கருப்பன் தொகுதிக்குள் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர். இருப்பினும் அவர் நிர்வகிக்கும் கூட்டுறவுத்துறையில் அவ்வளவு பிரச்சனைகள் சுழன்று கொண்டிருக்கின்றன. கூட்டுறவு சங்க கணக்குகள் முறையாக பராமரிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுதான் இந்த துறைக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிக்கல்களை
முடியாமல் தான் அமைச்சர் To me, the land is closer to the news. Mama, guys. We are going to a helicopter. And somebody's dying up. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திருப்பத்தூர் கே.ஆர். பெரியகருப்பன் பிகாம் பிஎல் ஆலந்தூர் சிவ வி மெய்யநாதன் எம்சிஏ திருமயம் எஸ். ரகுபதி பிஎஸ்சி பிஎல் புதுக்கோட்டை டாக்டர் டை. தற்போதைய நிலவரப்படி சுமார் 100 தொகுதிகள் இன்றைக்கு நமக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை ஒரு பயனுள்ள வருகையாக பிரச்சார பயணமாக அமைந்திருக்கிறது. నేను గౌరవించిన గ్రామமாக வரவேற்று அது எப்படி சாத்தியம் சாதாரண ஒரு கூட்டத்துக்கு போறதுக்கு என்ன சொன்னாங்க Guys, bye bye. சொன்னோம்